பீகார் தேர்தல் இந்தியாவில் பெரிய மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. 2026 தமிழகத்தில் ஓட்டு பொறிக்கை அரசியலில் ஈடுபட்டிருக்கிற திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை, பெரிய தூக்கமின்மையை ஸ்டாலின் இதன் மூலம் பெறுவார் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கை தான், இதில் எந்த குளறுபடிகளுமே இல்லை அப்படின்றதையும் தாண்டி வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வாக்குப்பட்டியல் இருப்பதை நீக்குவதற்கான ஒரு சிறந்த திட்டம்தான் எஸ்ஐஆர் அப்படின்றதை நிரூபித்து இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள். 2026 தமிழகத்தில் நாங்கள் தான் திரும்பவும் 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மம்மதியில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தேர்தலில் வென்றே விடுவோம் அப்படின்னு திரிந்துட்டு இருக்கிற திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர்களுக்கு இது மிகப்பெரிய பலவீனம். அதையும் தாண்டி கூட்டணி ஒன்றுதான் வெற்றிக்கான மந்திரம் தந்திரம் அப்படின்றத, நான் தான் முதல்வர் அப்படின்னு புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய், நான் தான் தனித்து தேர்தலில் சந்திப்பேன் அப்படின்னு கொக்கரித்து வெறும் ஓட்டு அரசியலை மாத்திரம் கிடையாது, பண அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற சீமானும் உணர்ந்தால் அவர்களுக்கு 2026க்கு பிறகான அரசியல் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்றதும், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு தொண்டர்களை சோர்வடை செய்திருக்கிற அவர்களும் உணர்ந்து அஇஅதிமுக தலைமையிலான தேர்தலை சந்தித்தார்கள் அப்படின்றால் வெற்றி நிச்சயம். செய்வார்களா இதை? தேர்தலில் பீகாரிகளை போன்று தமிழர்கள் தலை நிமிர வேண்டும் அப்படின்னா குடிகார தமிழர்களாக இருக்கின்ற தமிழர்கள் தமிழ் குடிகள் அப்படின்றத உணர்வார்களா? என்ன செய்ய போகிறது தமிழகம்? என்ன செய்வார்கள் தமிழக வாக்காளர்கள்? காத்திருப்போம் உங்கள் மனசாட்சியாக களத்தில். விவசாய ஜெயராமன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.